எல்லாருக்கும் வணக்கம். யூசுவலா நம்ம படத்துல எல்லாம் என்ன பார்ப்போம்? பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா வாந்தி எடுப்பாங்க. வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாங்க. இன்னைக்கு டாபிக் வந்து பிரெக்னன்சி அண்ட் வாமிட்டிங். வாமிட்டிங் பிரெக்னெண்டா இருக்க 80% பேருக்கு வரும். ஒரு 16 வீக்ஸ் ஆகும் பொழுது நிறைய பேருக்கு அது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் த்ரூ அவுட் த பிரெக்னன்சி தே வில் பி வாமிட்டிங். யூஸ்வலி இது நம்ம பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். வாங்க இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட், நிறைய அட் அ டைம் சாப்பிடக்கூடாது. குட்டி குட்டி மீல்ஸா ஒரு நாளைக்கு 5 தடவையோ 6 தடவையோ சின்ன சின்ன மீல்ஸா எடுத்துக்கோங்க. ஹெவியர் மீல்ஸ் எடுக்கிறத ப்ரிவென்ட் பண்ணிக்க. யூஸ்வலா ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறது அப்படின்னுட்டு நிறைய சாப்பிடாம இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் வந்து ப்ரிவென்ட் ஆகிடும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீனா சாப்பிடுங்க. நிறைய ஃபேட் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் கொஞ்சம் குறையும், டைஜஷன்னால பிரச்சனை இல்லாம இருக்கும்.